எங்கள் மகா இரக்கமும் கிருபையும் அன்பும் நிறைந்த பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த பரிசுத்த நாளின் காலை வேளைக்காய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, கடந்த வாரம் முழுவதும் எங்களை கிருபையாய் பாதுகாத்து ஆசீர்வதித்து ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்து இந்த நாளிலும் நாங்கள் கர்த்தரை பாடி துதிக்க ஆராதிக்க கர்த்தர் கொடுத்திருக்கிற மேலான கிருபைக்காய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, நாங்கள் சபையாக கூடி ஆராதிக்க முடியாவிட்டாலும் அவரவர் இருக்கிற இடங்களில வீடுகளில ஆண்டவரே அமர்ந்திருந்து கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து கர்த்தரை பாடி துதிக்க ஆராதிக்க கிருபை செய்திருக்கிறீரே. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதுல களிகொண்டு மகிழத்தக்கதாக கர்த்தரை பாடி துதிக்கத்தக்கதாக கர்த்தர் ஒவ்வொரு கிருபை செய்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த சத்தத்தை கேட்கிற இதன் மூலம் ஆண்டவர் இந்த சேனல் மூலமாய் பார்த்து ஆராதிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். ஆண்டவரே, களிகொண்டு மகிழ்ந்து கர்த்தரை பாடி துதிக்க கிருபை தருவீராக. கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. கொஞ்ச நேரம் நாங்கள் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த ஆராதிக்க கிருபை தருவீராக. நல்ல சங்கீதங்களை தருவீராக. நல்ல கர்த்தருடைய வார்த்தைகளை ஆண்டவரே பரலோகத்தின் மன்னாவை எங்களுக்கு பொழிந்தருளி உமக்கு ஸ்தோத்திரம். பாரத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு ஆண்டவரே உடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே வானத்தின் மன்னாவை கொடுத்து போஷிப்படியை செபிக்கிறோம். வசனத்தை அனுப்பி விடுதலை ஆக்குவீராக. கர்த்தருடைய வார்த்தை விடுதலை உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. கர்த்தருடைய வார்த்தை அற்புதங்களை செய்யக்கூடியது, சமாதானத்தை தரக்கூடியது, உயிர்ப்பிக்கக்கூடியது. அப்படிப்பட்ட வார்த்தைகளை அனுப்பி விடுதலை ஆக்குவீராக. ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற யாராகிலும் வியாதியோடு மனபாரத்தோடு கஷ்டத்தோடு இருப்பார்கள், ஆனால் அவர்களுக்கு பூரண விடுதலையும் ரட்சிப்பும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரும் இதை கேட்டு சந்தோஷம் அடைய, இன்னும் ஒரு ரட்சிப்படைய, கர்த்தருக்குள் மகிழ கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். துதி கனம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பெரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு பாடல், தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீர் என்ற பாடலை பாடுவோம்.
பாடலில் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், அறிவு கேட்டா பேரமைதி பாதுகாக்குது. நாம் ஆண்டவருடைய செட்டைகளின் கீழே இருக்கும் பொழுது நாம் எதற்குமே கலங்க தேவையில்லை, நம்ம எதற்குமே திரிய தேவையில்லை. ஏனென்றால் நம்மை காக்கிற கேடகம், நம்மளை தலை நிமிர செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் இன்னொரு பாடலை கூட பாடி தேவனை ஒரு விஷயம் மகிமைப்படுத்துவோம். வாளாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர் என்ற பாடலை பாடுவோம். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்கலாமா? நான் பாடல் பாடினோம், கர்த்தரை மகிமைப்படுத்தினோம், கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பாடலிலே பாடினோம், ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. வாளாக்காமல் என்னை தலையாக்குவீர், கீழாக்காமல் என்னை மேலாக்குவீர். இந்த பாடலை ஒரு விசை விட பாடி நம்ம எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தரை உற்சாகமா எல்லாரும் கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.
வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த தாவீதை ஆண்டவர் அபிஷேகித்து அவனுக்குள்ள அதிகாரத்தை கொடுத்து வல்லமையை கொடுத்து அந்த பெரிய அரக்கன் கோலியாத்தை முறியடிக்கக்கூடிய அழிக்கக்கூடிய வல்லமையை தாவீதுக்குள் வைத்திருந்தார். அது மாத்திரமல்ல, அவனை ராஜாவாக உயர்த்தினார். அதுபோல ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, தாவீதை போல எந்த நேரமும் கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிற ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை உயர்த்தும்படியாக, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய விசேஷித்த அபிஷேகத்தை வல்லமை தந்து அநேக சத்ருவின் கிரியைகளை அழிக்கத்தக்கதாக ஆண்டவரை அபிஷேகித்து நடத்துவாராக. பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவரே, ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே. அரக்கன் கோலியாத்தை அழிக்கும் வல்லமையை சிறிய தாவீதுக்குள் வைத்தவரே, ஆடுகள் மேய்த்தவரே, ஜாதிகள் மத்தியிலே உயர்த்தி தூக்கினீரே. Hallelujah, துதி உமக்கே. Hallelujah, துதி உமக்கே. Hallelujah, துதி உமக்கே. Hallelujah, துதி உமக்கே. வாழாக்காமல் என்னை தடையாக்கும். ஆமென். ஒரு நாள் அவருக்கு ஆக்குகிற தேவன் அல்ல, உன்னை வாழாக்குகிற தேவன் அல்ல, அவருக்கு உயர்த்துகிறவர். கைதிட்டு தூக்கி விட்டு உயரத்தில் என்னை வைத்து சாம்பலை போக்கி விட்டு சிங்காரம் தந்து விட்டு கைதிட்டு தூக்கி விட்டு உயரத்தில் நிலையான சேத்திரத்துடைய தூக்கி எடுத்த கர்த்தர், பாவ குழிவுள்ளத்துடைய தூக்கி எடுத்த கர்த்தர், சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமா. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. வாழாக்காமல் என்னை தடையாக்குவி. வடிமையாக்காமல் என்னை மேலாக்குவி. ஐயுலா என்னை தடையாக்குவி. வீழாக்காமல் என்னை மேலாக்குவி. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஆராதிப்போமா, கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. திவாலா துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி உமக்கே. ஹல்லேலூயா, துதி ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆரோரி மலஷா தரக பௌடலதி அந்தரவ வததினான துரஹந்துரி ரிவி அந்தரவ. மகிமை உமக்கே, மகிமை உமக்கே. தடைகளை மாற்றுகிறவரே, சர்வ வல்லவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். பெரியவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ துதிக்கு பாத்திரரே, ஆராதனைக்கு உரியவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இருக்கிற இடங்களில் கொஞ்ச நேரம் எல்லாரும் கர்த்தரை உயர்த்தலாமா? அவரவர் வீடுகளில் இருக்கிற ஸ்தலங்களில் ஓ கர்த்தரை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது தேவனிடத்தில் ஒரு புதிய உற்சாகத்தின் பலன் இறங்கி வரும், ஒரு புதிய சுகம் இறங்கி வரும், புதிய ஆரோக்கியம் இறங்கி வரும். கர்த்தரை துதிப்பது நல்லது, கர்த்தரை துதிப்பது சிறந்தது. கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா. மகிமைப்படுத்துவோமா? வல்லவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவர். ஹல்லேலூயா. அவர் அற்புதங்களை செய்கிறவர். ஓ உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வல்லவரே,
உண்டாக்கினவர், சகல அதிகாரமுடைய தேவன். ஹalleluya. அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை, அது பிரகாசம் அடைந்தது. அந்த தேவாதி தேவனை ஆராதிப்பதற்காக, ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்காக வந்திருக்கிற நாம் முழு உள்ளத்தோடு கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஹalleluya. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நீரே.
மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஹalleluya. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உயர்ந்தவர். அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கூப்பிடுகிற யாவருக்கும் பதிலை கொடுக்கிறவர் நாம் ஆராதிக்கிற இயேசு. அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடைந்தது. ஹalleluya, 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 ஹalleluya. தேவ சமூகத்தில் ஒவ்வொருவரும் அவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீர் நல்லவர், இயேசுவே நீர் பெரியவர் என்று சொல்லுகிற இயேசுவே நீர் வாக்கு மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறேன். ஆண்டவரே வானத்தின் கீழே பூமிக்கு மேலே உம்முடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. நீர் சமாதானத்தின் தேவன், நீர் விடுதலையின் தேவன், நீர் எங்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுகிற தேவன். ஹalleluya. எங்கள் சிறையிருப்புகளை மாற்றுகிற தேவன், எல்லா கட்டுகளையும் உடைக்கிற தேவன், எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளை அழிக்கிற தேவன். ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் சந்தோஷத்தை சமாதானத்தை தருகிற தேவன் அப்பா. ஹalleluya. ஒப்பு கொடுப்போமா ஆண்டோட கரத்துல எல்லாரும் முழுமையை ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறேன் ஆண்டவரே, உம்மை உயர்த்தும்படி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. எல்லாரும் ஆண்டோட சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஹalleluya, ஹalleluya. மனிதனுடைய பாவங்களை அக்கிரமங்களை மன்னிக்கும்படியாக இந்த பூமிக்கு இறங்கி வந்து எல்லா சாப கட்டுகளையும் எல்லா வியாதிகளையும் நீக்கி புதிய ஜீவனை தந்து, புதிய விடுதலை தந்து, ரட்சிப்பை தந்து, பரலோக வாழ்க்கையை தந்திருக்கிற ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி பார்த்து, என் வாழ்க்கை முழுவதும் அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவருடைய ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களை உற்சாகத்தினால், புதிய பலத்தினால், சந்தோஷத்தினால் நிரப்புகிறவர். ஹalleluya, ஹalleluya. மனுக்குல மீட்புக்காக வந்தவரும் இவரே, பாவங்கள் சாபங்கள் மன்னித்தவர் இவரே. மனுக்குல மீட்புக்காக வந்தவரும் இவரே, பாவங்கள் சாபங்கள் மன்னித்தவர் இவரே. பரலோக வாசலை திறந்தவர் இவரே, நித்திய ஜீவனை தந்தவரும் இவரே. பரலோக வாசலை திறந்தவர் இவரே, நித்திய ஜீவனை தந்தவரும் இவரே. துதியும் கரமும் மகிமை செலுத்தி பாடி கொண்டாடு, துதியும் ஆமென் மகிமை செலுத்தி பாடி கொண்டாடு. ஒரு கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அசாரிப்போமா. மகிமை உமக்கே. ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா, பரிசுத்தரின் பாதத்திலே அர்ப்பணிப்போமா. பாவங்கள் சாபங்களை நீக்கியவர் அவரே, பரலோக வாசலை திறந்தவரும் அவரே, அந்த பரலோக வாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறவர் அவரே. ஹalleluya. அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டதில்லை. ஹalleluya. ஒப்பு கொடுப்போமா நம்முடைய ஆராதனையின் ஆசீர்வாதத்திற்காக? யாராவது ஒரு ஜெபிக்கலாம். அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. அந்த பரிசுத்தோய் நாளிலே நாங்கள் ஒரு சிலராக இந்த இடத்துல கூடி ஜெபிக்கும்படியாய் என் தேவன் செய்திருக்கிற அந்த மேலான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா அந்த நாளில் ஆண்டரே சப்பா நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் தேவன் கேட்டு நல்ல பதிலை எங்களுக்கு தரப்போற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா அந்த நாளில் ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க ஆண்டரே சப்பா. பெற்றுக்கொள்ள தேவன்
கிருபை செய்வீராக ஆண்டவரே, சமாதானத்தை கட்டளையிடுவீராக. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, என் தேவனே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்களுக்கு வேண்டிய வசனத்தை கர்த்தாவே நீதாமே பகிர்ந்து தருவீராக ஆண்டவரே. சபை கேட்கிற ஒவ்வொரு உள்ளமும் தொடப்படுத்ததாக பரலோக தேவன் கிரியை செய்வீராக ஆண்டவரே. சபை அந்த வசனங்கள் ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்தட்டும், ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுக்கும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துகிற வார்த்தைகளாய் காணப்பட என் தேவன் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா சங்கீத பகுதியை ஆசீர்வதிங்க அப்பா. என் தேவனே சங்கீதக்காரரோடு சேர்ந்து நாங்களும் ஆண்டவரே சபை மகிமைப்படுத்துவர்களாய் மாற்றுவீராக ஆண்டவரே. சபா தேவனே அப்பா, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சபையார எல்லாரும் சேர்ந்து ஆராதிக்க முடியாத இருக்கிறதால எல்லா தடைகளும் மாறி போய் சீக்கிரமாய் விரைவாக ஆண்டவரே சபா நாங்கள் சேர்ந்து ஆராதிக்கத்தக்கதா என் தேவன் எல்லா வழிவாசலையும் ஒருக்குவீராக. எல்லா தடைகளையும் கர்த்தர் மாற்றுங்க ஆண்டவரே சப்பா. துவக்க முதல் முடிவுகளில் என் தேவன் கூட இருந்து நடத்துவீராக. தாழ்த்தப்பட கருத்திலே தருகிறோம் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே நாம் நிற்கிற இடங்களிலே ஒரு சங்கீதத்தை வாசிப்போம். சங்கீதம் 50வது சங்கீதம். நான் ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது மாறி மாறி வாசிக்கலாம். 50வது சங்கீதம். வல்லமையுள்ள தேவனாய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார். அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும். அவர் தம்முடைய ஜனத்தை நியாயத்திற்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும். தேவனே நியாயாதிபதி. என் ஜனமே கேள், நான் பேசுவேன். இஸ்ரவேலே, உனக்கு விரோதமாக சாட்சியிடுவேன். நானே தேவன், உன் தேவனாயிருக்கிறேன். உன் பலிகளின் நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளேன். உன் தகன பலிகள் இப்போது எனக்கு முன்பாக இருக்கிறது. உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவங்களிலிருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்வதில்லை. சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரம் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். மலைகளில் உள்ள பறவைகள் எல்லாம் அறிவேன். வெளியில் நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள். நான் பசியாய் இருந்தால் உனக்கு சொல்லேன். பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே. நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் ரத்தம் குடிப்பேனோ? நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை இட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? சிட்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எறிந்து போடுகிறாய். நீ திருடனை காணும் போது அவனோடு ஒருமித்து போகிறாய். உனக்கு பங்குண்டு. உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய். உன் நாவு சற்பனையை பிணைக்கிறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமாயிருந்தேன். உன்னை போல நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். தேவனை மறக்கிறவர்களே, இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன். ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. சேர்ந்து வாசிப்போம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஒரு நிமிட கண்களை மூடி நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும். சங்கீதக்காரரோடு சேர்ந்து நாமும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆசாப் சொல்லுகிறார், வல்லமை உள்ள தேவனாய் கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார். அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புயல் கொந்தளிப்பாயிருக்கும். ஆண்டவராய் இயேசு சீக்கிரமாய் வருகிறார். அவர் நியாயம் தீர்க்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனத்தை நியாயம் தீர்க்க உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். கர்த்தர் நம்மை நியாயம் தீர்க்க வருகிறார். பூமியின் ஜனங்களை நியாயம் தீர்க்க கர்த்தர் வருகிறார். அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், மகா புயல் கொந்தளிப்பாயிருக்கும். இன்றைக்கு நாம் கேள்விப்படுகிற சம்பவங்கள், ஆங்காங்கே புயலும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் அழிவுகளும், இந்த வசனம் நம்மை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை இடத்தில் கூட்டுங்கள் என்பார்.
பலியினாலே கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணின ஜனங்களை இந்த உலகத்தை விட்டு, உலகத்தின் ஆடம்பரங்களை விட்டு, உலக ஆசாபாசங்களை விட்டு கர்த்தருடைய சமூகத்துல அவரோடு கூட நம்மை சேர்த்து கொண்டார். அந்த இயேசு நம்மை கைவிடாதவர், ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை சேர்த்துக் கொள்ளும்படியாக அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆண்டவர் சொல்லுகிற, வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவங்களிலிருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்வதில்லை, அவைகள் எல்லாம் என்னுடையவைகள். காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரம் ஆயிரமாய் திரிகிற எல்லாம் என்னுடையவைகள். அவர் சொல்லுகிறார், நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்து வரும் பொழுது தேவனை நோக்கி கூப்பிடலாம், கர்த்தரை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லியிருக்கிறார், தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவனும் உங்களை விடுவிப்பதில்லை. கர்த்தரை மறக்கிற தேவ ஜனமே கர்த்தருடைய தண்டனைக்கு உள்ளாகாதபடி, அவருடைய கோபத்துக்கு உள்ளாகாதபடி இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வாய்ப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவார். ஸ்தோத்திர பலியிடுவோமா? கர்த்தருடைய சங்கீதக்காரோடு சேர்ந்து நாமும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த நல்ல சங்கீத பகுதிக்காய் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, வல்லமை உள்ள தேவனாய் கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அஸ்தமிக்கும் திசை உள்ள பூமியை கூப்பிடுகிறார் என்று பார்க்கிறோமே ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறீர் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேத வசனம் அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. கர்த்தாவே, நீங்க வருவதற்கு முன்பதாக அக்கினி பட்சிக்கும், மகா புயல் கொந்தளிப்பாய் இருக்கும் என்று பார்க்கிறோமே. அப்படியாக ஆண்டவரே, இந்த நாட்களில உடைய வருகையின் அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. நாங்கள் கர்த்தாவே பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. உம்முடைய கரங்களை தாங்கி நடத்தட்டும். எப்பொழுது ஸ்தோத்திர பலியிட்டு கர்த்தரை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. கர்த்தர் அப்படியே செய்ய போறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபையார் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். அதோடு கூட இந்த சேனல் மூலமாக பார்க்கிற, ஆராதிக்கிற, இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய கரம் உங்களோடு இருப்பதாக. நன்மையும் கிருபையும் சமாதானமும் ஆசீர்வாதமும் உங்களை தொடர்ந்து வருவதாக என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாட்கள் ஒரு பயங்கரமான போராட்டத்தின் நாட்களில் நாம் வந்திருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டு உலகம் முழுவதும் தடுமாறிக்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில நாம் வந்திருக்கிறோம். இந்த காலகட்டம் மிகவும் மோசமான ஒரு காலகட்டத்தில் நாம் வந்திருக்கிறோம். சங்கீதத்தில் கேட்டது போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். பலியினாலே இயேசுவோடு கூட உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்களை அவரோடு கூட சேர்த்துக் கொள்ளும்படியாக, அந்த பரலோக ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ளும்படியாக அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வருவதற்கு முன்பாக இந்த பூமியில நடக்கக்கூடிய அடையாளங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த புயல் அவருடைய வருகையின் அடையாளத்தை காட்டுகிறது. பூமி எதிர்ச்சிகள் அவருடைய வருகையின் அடையாளங்களை காட்டுகிறது. எரிமலை வெடித்து சிதறுவது கர்த்தருடைய வருகையின் அடையாளங்களை காட்டுகிறது. கொரோனா கொள்ளை நோய், இந்த வைரஸ் ஆண்டவராய் இயேசுவின் வருகையை காட்டுகிறது. இப்படி அநேக அடையாளங்கள் இந்த பூமியில நடந்து கொண்டிருக்கிறது. சந்திரனிலே அடையாளங்கள் தோன்றும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. சூரியன் இருளாகவும் சந்திரன் ரத்தமாகவும் மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே கடந்த நாளிலே சந்திரன் சிவப்பு நிறமாய் தோன்றினது என்று நாம் செய்தியில வாசிக்கிறோம். இதெல்லாம் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையை காட்டுகிறது. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். இதை கேட்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்மை இன்னும் ஒன்று கூட பரிசுத்தமாக்குவோம். இன்னும் கர்த்தருக்கு பிரியமாக
நாம் வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதற்காக நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சேனல் மூலமாக ஒருவேளை நீங்கள் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கலாம். இந்த சேனலை பார்த்து கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கலாம். இந்த சூழ்நிலையிலும் தடைகள் மத்தியிலும் எவ்வளவோ போராட்டங்கள் மத்தியிலும் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் பாக்கியவான்கள். இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள். இந்த வசனம் உங்களை விடுதலையாக்கும், உங்களை ரட்சிக்கும், உங்களை ஆசீர்வதிக்கும். உங்களுக்குள்ள, உங்கள் குடும்பத்துக்குள்ள, உங்கள் சமுதாயத்துல ஒரு பெரிய ரட்சிப்பையும் சமாதானத்தையும் கொண்டு வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேத வசனத்தை நாம் கேட்க போகிறோம். எல்லாரும் ஜெபத்தோடு ஸ்தோத்திரத்தோடு இதை நீங்கள் கவனமாய் கேட்பீர்களானால் கர்த்தருடைய வார்த்தை உங்களை விடுதலையாக்கும். ஒரு வேத பகுதியை வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். யோபுவின் சரித்திர புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 2வது வசனம். அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார். ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடி இருக்கிற இடத்துல கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலமாக நீர் என்னோடு பேசும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே, இந்த வசனத்தை வாஞ்சையோடு கேட்டுக்கொண்டிருக்கிற, தாகத்தோடு மிகுந்த கவலையோடு உடைந்த உள்ளத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும், ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கர்த்தருடைய வார்த்தையை அனுப்பி விடுதலையாக்குவீராக. வசனத்தை அனுப்பி அவளை சுகமாக்குவீராக. வசனத்தை அனுப்பி அற்புதங்களை செய்வீராக. ஆண்டவரே, வசனத்தை அனுப்பி விடுதலையாக்குகிற கர்த்தர் எந்த சூழ்நிலையில் இருந்த வசனத்தை கேட்கிறார்களோ அந்த சூழ்நிலையை மாற்றி தேவ சமாதானமும் விடுதலையும் உண்டாகட்டும். வசனம் ஆண்டவரே ஒவ்வொருக்குள்ள கிரியை செய்யட்டும். இன்னும் கர்த்தரோடு நெருங்க, கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாய் மாற கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க பேசுங்க. அடியன் சுயமாய் பேசாதபடி கர்த்தர் விரும்பினதை பேச அனுமதி. கர்த்தர் அப்படியே செய்ய. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாசிப்போம். அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது. தேவனிடத்தில் இருக்கிறது. அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவராகிய தேவனை குறித்து சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், அதிகாரமும் பயங்கரமும் தேவனிடத்தில் இருக்கிறது. அவரது உன்னதமான ஸ்தானங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தரை நம்பி இருக்கிற, கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, இங்க அவர் சொல்லுகிறார், அப்பொழுது சூகியனான பில்தாத் பிரதியுத்தரமாக யோபுவை பார்த்து, அந்த பில்தாத் என்றதான மனிதர் சொல்லுகிறார், அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார். சகல அதிகாரம் உடையவர் நாம் ஆராதிக்கிற தேவன். அவர் உன்னதங்களிலே இருக்கிறார். தம்மை நோக்கி பார்க்கிற, தம்மை நோக்கி கூப்பிடுகிற, தம்மை நம்பி இருக்கிற, தம்மை விசுவாசிக்கிற, தம்மை பின்பற்றுகிற அத்தனை பேருக்கும் அவர் சமாதானத்தை உண்டாக்குகிறவராக இருக்கிறார். ஆனால் அதிகாரமும் அவரிடத்தில் இருக்கிறது, பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது. நாம் ஆராதிக்கிற தேவன் இந்த பூமியை உண்டாக்கி, மனிதர்களை உண்டாக்கி, சகல சிருஷ்டிகளையும் உண்டாக்கி, நீங்கள் பல்கி பெருகி அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அதிகாரத்தை கொடுத்தார். ஏனென்றால் சகல அதிகாரம் அவரிடத்தில் இருக்கிறது. மனிதனுக்கு அதிகாரத்தை கொடுத்து அவர் உண்டாக்கின ஜனங்களுக்கு, மனிதனுக்கு அவர் அதிகாரத்தை கொடுத்து இந்த பூமியை ஆண்டு கொள்ளும்படி அவர் செய்தார். ஆனால் மனிதனோ பாவம் செய்து
தேவனுடைய வார்த்தையை மீறி, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வார்த்தையை மீறி நடந்தபடியினாலே, பாவம் செய்தபடியினாலே தேவனாய் கர்த்தர் மனிதனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார் என்று பார்க்கிறோம். நோவாவின் காலத்துல தேவனாய் கர்த்தர் மனிதனை உண்டாக்கிறதை நினைத்து மனஸ்தாபப்பட்டார். எல்லா ஜனங்களையும், மிருக ஜீவன்களையும், சகல சிருஷ்டிகளையும் தண்ணீரினாலே, ஜலத்தினாலே அழிக்க சித்தமானார். அதற்கு பிறகும் கூட ஜனங்கள் நோவாவின் சந்ததியின் மூலமாய் பெருகினார்கள். அந்த ஜனங்களும் பெருக 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 பாவம் செய்ய ஆரம்பித்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜனங்களுடைய பாவத்துக்காய், அக்கிரமத்துக்காக இந்த பூமிக்கு வர வேண்டியதாக இருந்தது. அவர் மனுஷ ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வந்து நமக்காக, பூமியின் ஜனங்களுக்காக, எல்லா ஜனங்களுக்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு ஜீவனை கொடுத்தார். சிலுவையில் அடிக்கப்பட்டு தன் ஜீவனை நமக்காக கொடுத்தார். மூன்றாம் நாளில உயிரோடு எழுந்து பரலோக ராஜ்யத்துக்கு போகும் பொழுது, உன்னதத்திற்கு ஏறி செல்லும் பொழுது அவர் சொன்னார், நான் மறுபடியும் வருவேன், நான் மீண்டும் வருவேன், நான் இருக்கிற ஸ்தானத்தில் உங்களை அழைத்து கொண்டு போகும்படிக்கு நான் மறுபடியும் வருவேன். அதைத்தான் நாம் சங்கீதத்தில் இப்பொழுது வாசித்தோம். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். ஆண்டவராய் இயேசு வருவார். அந்த இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது, யோபுவின் புஸ்தகத்தில் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது. இந்த அதிகாரத்தையும் பயங்கரத்தையும் குறித்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். 2ஆம் சங்கீதம் 12வது வசனம் சொல்லுகிறது. 2வது வசனம் 2ஆம் சங்கீதம் 12வது வசனம், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அதிகாரமும் பயங்கரமும் உடைய தேவன் தனக்கு இஷ்டமான இடத்துல, தனக்கு விருப்பமான இடத்துல சமாதானத்தை உண்டாக்குகிறவர், உன்னதமான ஸ்தலங்களிலே சமாதானத்தை உண்டாக்குகிறவர். அந்த இயேசு சீக்கிரமாய் இந்த பூமிக்கு வரப்போகிறார். நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உன்னதத்துக்கு ஏறி சென்ற ஆண்டவராகிய இயேசு எப்படி உன்னதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படி அவர் மறுபடியும் வரப்போகிறார். அதை குறித்து தான் இங்க சங்கீதக்காரன் ஆண்டவராய் இயேசு பிறப்பதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதி வைத்திருக்கிறார் தீர்க்க தரிசனமாக. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். அவரை முத்தம் செய்யுங்கள் என்று சொன்னால் அவருடைய அர்த்தம் என்ன? அவரை இன்னும் கிட்டி சேருங்கள், அவரை நேசியுங்கள், அவரிடத்தில் அன்பு கூறுங்கள், அவரை இன்னும் நெருங்குங்கள். இயேசுவோடு கூட, தேவனாகிய கர்த்தரோடு கூட இன்னும் நெருங்கி வாருங்கள் என்று சொல்லுகிறார். விலகி இருக்கிற தேவ பிள்ளையே, இயேசு வேண்டாம் என்று ஒதுங்குகிற தேவ ஜனமே, எதையோ வழிபட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவராய் இயேசு ஒருவரே தேவாதி தேவன். அவர் ஒருவரே பாவத்தை மன்னிக்கிறவர். அவர் ஒருவரே உனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டவர். அவர் ஒருவரே உனக்காக காயப்பட்டவர். அவர் ஒருவரே உனக்காக நொறுக்கப்பட்டவர். ஏன்? எப்படி ஆயினும் ஜனங்களை மீட்டெடுக்க வேண்டும், எப்படி ஆயினும் ஜனங்களை ரட்சிக்க வேண்டும் என்று அவர் இரட்சகராக இந்த பூமிக்கு வந்தார். ஆனால் இனி அவர் வருகை இரட்சகராக அல்ல, அவர் நியாயாதிபதியாக, ராஜாதி ராஜாவாக அவர் வரப்போகிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அவருடைய கோபம் வராமல் இருக்கும்படிக்கு, நீங்கள் வழியில அழியாமல் இருக்கும்படிக்கு
அவரோடு கூட கிட்டி சேருங்கள், அவரை பற்றி கொள்ளுங்கள், அவரை நம்பி வாருங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் கொஞ்ச காலத்துல அவருடைய கோபம் பற்றி எரியும், இன்னும் கொஞ்ச நாட்களில அவருடைய கோபம் பற்றி எரியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய கோபத்துக்கு ஆளாகாதபடிக்கு சீக்கிரமாய் ஆண்டவரை முத்தம் செய்யுங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நெருங்கி வாருங்கள், அவரிடத்தில் அன்பு கூறுங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரோடு கூட இன்னும் நீங்கள் நெருங்க வேண்டும், இன்னும் நெருங்க வேண்டும் என்று அவர் சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவருடைய கோபம் இந்த பூமியில வருமானால் 21ஆம் சங்கீதம் 9வது வசனம் சொல்லுகிறது. வாசிப்போம். 21ஆம் சங்கீதம் 9வது வசனம். உமது கோபத்தின் காலத்திலே அவர்களை அக்கினி சூளையாக்கி போடுவீர், அவர்களை அக்கினி சூளையாக்கி போடுவீர். கர்த்தர் தமது கோபத்திலே அவர்களை அழிப்பார், அவர்களை அழிப்பார். கர்த்தர் அவருடைய கோபத்தினாலே இந்த பூமியை அக்கினி சூளையாக்கி போடுவார், அக்கினி சூளையாக்கி போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கோபத்தினால் உள்ள அழித்து போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடினாலே இந்த பூமிக்கு பயங்கரமான ஒரு முடிவு வரப்போகிறது, உலகத்திற்கு ஒரு முடிவு வரப்போகிறது. அக்கினினால இந்த பூமி அழிய போகிறது. அதற்கு முன்பாக தேவ பிள்ளையே, சகல ஜனங்களே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறேன், இன்னும் கொஞ்ச காலத்துல அவருடைய கோபம் பற்றி எரியும். இன்றைக்கு அவருடைய கோபம் பற்றி எரிய ஆரம்பித்து விட்டது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை நிறைவேற ஆரம்பித்து விட்டது. அவருடைய கோபம் பற்றி எரிகிறது. ஏனென்றால் ஜனங்களுடைய பாவம், ஜனங்களுடைய பாவம். எத்தனை ஊழியக்காரர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், எத்தனை சபைகள் நொறுக்கப்படுகிறது, எத்தனை விசுவாசிகள் நிந்திக்கப்படுகிறார்கள், அவமானப்படுத்தப்படுகிறார்கள், எத்தனை பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் கொலை செய்யப்படுகிறார்கள். எத்தனை பெரிய பாவங்கள், எத்தனை கொலைகள், கொள்ளைகள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், வஞ்சகங்கள் தேசத்தில் பெருகிவிட்டபடியினாலே கர்த்தருடைய கோபம் வர ஆரம்பித்து விட்டது, பற்றி எரிய ஆரம்பித்து விட்டது. தேவ பிள்ளையே, உனக்கு ஒரு ரட்சிப்பு வேண்டுமானால், உனக்கு ஒரு விடுதலை வேண்டுமானால், உனக்கு ஒரு சமாதானம் வேண்டுமானால், உனக்கு அந்த பரலோக ராஜ்யத்தில் இடம் வேண்டுமானால், அவரை முத்தம் செய்யுங்கள், ஆண்டவரை முத்தம் செய்யுங்கள், அவரோடு கூட நெருங்குங்கள். உங்கள் வாழ்க்கை கர்த்தரோடு நெருங்கினதாய் மாறட்டும். அது ஆண்டவர் சொல்லுகிறார். அவருடைய கோபம் பற்றி எறிவதற்கு முன்பாக அதே சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 10வது வசனம் சொல்லுகிறது. வாசியுங்கள் 10வது வசனம். இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். ராஜாக்களே உணர்வடையுங்கள், இந்த பூமியின் அதிகாரிகளே உணர்வடையுங்கள். ஏன் இந்த அழிவு உலகத்திற்கு வருகிறது, ஏன் இப்படிப்பட்டதான போராட்டம் உலகத்தில் வருகிறது என்பதை அறிந்து கொள்ள உணர்வடையுங்கள். வாழ்நாள் முழுவதும் சமாதானம், சந்தோஷம் என்று நினைத்துக் கொண்டிருந்த எல்லா ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு மகாபரிய தவிப்பு, தத்தளிப்பு வந்திருக்கிறது. இவ்வளவு பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் என்று அறிந்து கொள்ள வேண்டும். ராஜாக்களே உணர்வடையுங்கள், உணர்வடையுங்கள். ஆண்டவர் சொல்வார், பூமியின் அதிகாரிகளே, சகல ஜனங்களே உணர்வடையுங்கள். ரட்சிக்கப்படாத தேவ பிள்ளையே உணர்வடையுங்கள். ஏன் இந்த சம்பவம் நடக்கிறது? வேத புஸ்தகத்தை நீங்கள் படிக்கும் பொழுது, இந்த பைபிளை நீங்கள் தெளிவாய் படிக்கும் பொழுது உங்களுக்கு புரியும் ஏன் இந்த சம்பவம் நடக்கிறது, ஏன் இந்த பூமியில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். சகல ஜனங்களே, சகல ராஜாக்களே, பூமியின் நியாயாதிபதிகளே, இதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஏன் ராஜாக்களை பார்த்து உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்? 2வது வசனம் சொல்லுகிறது. வாசிப்போம் 2வது வசனம். கர்த்தருக்கு விரோதமாகவும்
அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி பாருங்க, கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்றார்கள். ஆதி முதல் நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு முன்பாக தேவாதி தேவனுக்கு எதிராக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக, தேவ பிள்ளைகளுக்கு எதிராக, ஊழியக்காரர்களுக்கு எதிராக, சபைக்கு எதிராக போராடின ஒருவரும் ஜெயித்ததில்லை. எல்லாரும் தோற்று போனார்கள், அழிந்து போனார்கள், ஒன்றுமில்லாமல் போனார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்ல, கர்த்தருக்கு விரோதமாக எழும்பி நின்று கலகம் பண்ணின ராஜாக்களே உணர்வடையுங்கள், இன்னும் கொஞ்ச காலத்துல அவருடைய கோபம் பற்றி எரியும். எல்லா தேவ பிள்ளைகளும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் ஒருவேளை கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுக்கவோ, கர்த்தருக்கு விரோதமாக பேசவோ, கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறவர்களா இருப்பீர்களானால் நீங்கள் உணர்வடைய வேண்டும். ஆண்டவராய் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆனபடினாலே உணர்வடைய வேண்டும். 102 சங்கீதம் 17வது வசனம் இப்படி சொல்லுகிறது, சகல ராஜாக்களும், வாசிப்போம் 102 சங்கீதம் 17வது வசனம். அப்பொழுது ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கும் பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாரும் உம்முடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். பாருங்க, எல்லா ஜாதிகளும் பூமியின் ராஜாக்களும் கர்த்தருடைய மகிமைக்கு பயப்படுவார்கள். கர்த்தருடைய வருகை சீக்கிரமாயிருக்கிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த பூமியின் ஜனங்கள் எல்லாரும், எல்லா ஜனங்களும், எல்லா ராஜாக்களும் கர்த்தருடைய வசனத்தை கண்டு பயப்படுகிற ஒரு காலம் வருகிறது. 138வது சங்கீதம் 4வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள். அல்லேலூயா. எல்லா ராஜாக்களும் அன்றைக்கு கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பினவர்கள், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள், தேவ சபைக்கு விரோதமாய் எழும்பினவர்கள், அதிகாரிகள், ராஜாக்கள், ஜாதிகள், ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை துதிப்பார்கள். துதிக்க வேண்டிய ஒரு காலம் சீக்கிரமாய் வருகிறது. இயேசுவே தேவன் என்று சொல்லுகிற, இயேசு மட்டுமே கடவுள் என்று சொல்லுகிற, தேவாதி தேவன் என்று சொல்லுகிற ஒரு காலம் சீக்கிரமாய் வரப்போகிறது. அது ஒரு எழுப்புதலின் காலமாய் இருக்கும். அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பதாக இது சம்பவிக்கும், இது நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம் முதல் வாசிக்கும் பொழுது அங்கே பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 12 முதல், அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கருப்பு கம்பளியை போல கருத்தில், சூரியன் பாருங்க, 6வது முத்திரை உடைக்கும் பொழுது சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது, சந்திரன் ரத்தம் போலாயிற்று, சந்திரன் ரத்தம் போலாயிற்று, அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும், அத்திமரத்திலிருந்து காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்கள் பூமியிலே விழுந்தது, வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று. மலைகள், தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர்கள் யாவரும் பலவீனர்களும் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளிந்து கொண்டு, பாருங்க, பூமியின் ராஜாக்களும் அதிகாரிகளும் எல்லாரும் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளிந்து கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத, இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காக வாழாமல் இருக்கிற ராஜாக்களானாலும் சரி, ஜனங்களா இருந்தாலும் சரி, குகைகளிலும் மலைகளிலும் ஓடி ஒளிவார்கள். சமாதானம்
அடையாளம் இல்லாமல் அங்கும் இங்குமாக ஓடி ஒளிவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக வருடங்களுக்கு முன்பாக பக்தனி விதமாக ஒரு பாடலை பாடுகிறார். கர்த்தருடைய ஊழியக்காரர் எம்.எல். ஜெபசிங் அவர்கள் பாடினதான ஒரு பாடல். தேவசேனை வானம் மீது கோடி கோடியாக தோன்றும் பல கோடி தீரல் கூடி கூகை தேடி வேகம் ஓடும் விண்மீன்கள் இடம் மாறி பாரெங்கும் வந்து கொட்டும் நானும் ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்ந்து அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாருங்கள், பல கோடி திரள் கூடி குகை தேடி வேகம் ஓடும். பல கோடிக்கணக்கான ஜனங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் ஒளிப்படத்தை தேடி ஓட வேண்டிய சூழ்நிலைகள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவர் அதிகாரமும் பயங்கரமுடைய தேவன். அதற்கு அடுத்த சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது 2வது சங்கீதம் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களிகூருங்கள். பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிற பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமல் இருக்க வேண்டுமானால், நீங்கள் வழியில் அழியாமல் இருக்க வேண்டுமானால், அந்த அதிகாரமும் பயங்கரமுடைய தேவாதி தேவனை பயத்துடனே சேவியுங்கள். பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள வர வேண்டும். இந்த உலக ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருக்கு பயப்படுவது சங்கீதக்காரர் சொல்லுகிறார். 33வது சங்கீதம் 8வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார். 33ஆம் சங்கீதம் 8வது வசனம், பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. பூமியின் ஜனங்கள் எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவார்களாக. உலகத்தின் குடிகள் எல்லாம் கர்த்தருக்கு அஞ்சி இருப்பார்களாக. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இந்த பூமியில சீக்கிரமாய் வரப்போகிறது. எல்லா ஜனங்களும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 115வது சங்கீதம் 13வது வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளையே, நீ கர்த்தருக்கு பயப்படுவாயானால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாய். உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தீமையை வெறுத்து விடுவார்கள், பாவத்தை வெறுத்து விடுவார்கள், அக்கிரமத்தை வெறுத்து விடுவார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது அவன் பாவம் செய்ய முடியாது, அவன் அக்கிரமம் செய்ய முடியாது, அவன் மீறுதலாய் இருக்க முடியாது, தேவனுக்கு பிரியமாய் நடப்பான். அதே 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ இந்த பூமியில ஆயுசு நாட்கள் பெருக வேண்டுமானால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்குள்ள வேண்டும். நடுக்கத்துடனே களி கூறுங்கள். நேரம் இல்லாதபடினாலே நான் சுருக்கமாய் முடிக்கிறேன். அவர் சொல்லுகிறார், நீ களி கூர்ந்தால் கூட நடுக்கத்தோடு பயத்தோடு கூட இருக்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக அவர் அதிகாரமும் பயங்கரமான தேவன் என்பதை உணர்ந்து, இன்னும் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும் என்பதை உணர்ந்து அவர் சொல்லுகிறார், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அந்த 2ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவருடைய கோபம் பற்றி எரியும், ஆனால் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள்
அவர்களை சுட்டரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், சீக்கிரமாக சூளையை போல எரிகிற ஒரு நாள் வருகிறது. குமாரன் கோபம் கொள்ளுகிற ஒரு நாள் சீக்கிரமாய் வருகிறது. பாவத்திற்கும் சாபத்திற்கும் அநியாயத்திற்கும் அக்கிரமத்துக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிற ஒரு நாள் வருகிறது. அதற்கு முன்பாக இயேசுவை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர் சொல்லுகிறார், ஆனாலும் உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்முடைய தேவன் அதிகாரமும் பயங்கரமுமான தேவன். அது மாத்திரமல்ல, அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது. ஆனால் அவரை பற்றி கொள்ளுகிற, அவரை அண்டிக் கொள்ளுகிற, அவரை நேசிக்கிற, அவரோடு கூட உறவாடுகிற, அவரோடு கூட நடக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அவர் சமாதானத்தை உண்டாக்குகிறார் என்று பார்க்கிறோம். அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார். கர்த்தர் வசிக்கிற இடத்துல இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வீர்களானால், இயேசுவுக்காய் வாழ தீர்மானிப்பீர்களானால், இயேசுவே எனக்கு போதும், என் வாழ்க்கையில் வேறு ஒன்று வேண்டாம் என்று நீங்கள் தீர்மானிப்பீர்களானால் உங்களுக்கு அவர் சமாதானத்தை உண்டு பண்ணுவார். உங்களுக்குள்ளே ஆரோக்கியம் உண்டாயிருக்கும், நீதியின் சூரியன் உதிக்கும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அப்படியே ஒரு நிமிட கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? ஒப்பு கொடுப்போம் ஆண்டவருடைய பாதத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுப்போம். இருக்கிற இடங்களில ஒரு நிமிடம் அப்படி எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டோட சமத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்மிடத்தில் அதிகாரம் பயங்கரம் இருக்கிறது, நீர் சமாதானத்தை உண்டாக்குகிற தேவன். ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய வருகையின் கடைசி நாட்களிலே ஆண்டவரே குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே இந்த நாட்கள் நாங்கள் உம்மோடு கிட்டி சேர வேண்டிய நாட்கள், உம்மோடு நெருங்க வேண்டிய நாட்கள். ஆண்டவரே இன்னும் அதிகமாய் உம்மோடு நாங்கள் நெருங்க வேண்டிய நாட்கள். ஆண்டவரே ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. கர்த்தாவே எங்கள் அக்கிரமத்தை மன்னித்து, எங்கள் பாவங்களை மன்னித்து, எங்கள் பொல்லாத வழிகளை ஆண்டவரே எங்களை விட்டு மாற்றி உம்மோடு நெருங்க எங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவரே அவரை முத்தம் செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே ஒருவரும் அழிந்து போகாதபடிக்கு, இந்த உலகத்தில் ஒருவரும் அழிந்து போகாதபடிக்கு உம்மை பற்றி கொள்ள, ஆண்டவரே உம்மிடத்தில் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய அன்பை ருசிக்கிறவர்களாக ஒவ்வொரு ராஜாக்களும் அதிகாரிகளும் சகல ஜனங்களும் மாறுவார்களாக. ஏசப்பா இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு சபை விசுவாசிகளையும் ஆண்டவரே, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும், ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவரே உம்மண்டை அண்டிக் கொள்ள கிருபை செய்யும். ஆண்டவரே உம்மோடு நெருங்க கிருபை செய்யும். ஆண்டவரே அவர்களுக்கு சமாதானத்தை தருவீராக. ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளும் நீதியின் சூரியன் உதிக்கட்டும், சட்டைகள் ஆரோக்கியம் உண்டாயிருக்கட்டும். ஆண்டவரே கர்த்தர் அப்படியே செய்யப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? எல்லாரும் அவரை பார்த்து அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே
ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களோடும் கர்த்தருடைய ஆவியானவர் இடைவிடுவீராக. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகாதபடிக்கு கர்த்தாவே உம்முடைய சமாதானத்துக்குள்ளாய் மாற, உம்மை அண்டிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. தேவனுடைய கரம் ஒவ்வொரு வழி நடத்தட்டும். தேவனுடைய ஆலோசனை ஒவ்வொரு வழி நடத்தட்டும். தேவனோடு நெருங்கட்டும். இன்னும் கர்த்தரோடு நெருங்கட்டும். பூமியின் ராஜாக்களும் அதிகாரிகளும் உணர்வடையட்டும். ஆண்டவரே, பயத்தோடு கர்த்தரை சேவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வசனம் ஒவ்வொருக்குள்ளும் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் கொண்டு வரட்டும். ரட்சிப்பை கொண்டு வரட்டும். சமாதானத்தை கொண்டு வரட்டும். ஆண்டவரே, உம்மோடு நெருங்கட்டும். கர்த்தருடைய செய்வீராக. இந்த திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து செபித்து ஆசீர்வதிக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும், வீடுகளில் ஆராதிக்கிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். துதி கனமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பரும் அருமை ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் வழி நடத்தலும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம் எல்லாருடன் கூட இருப்பதாக. ஆமென். லேலூயா, லேலூயா, லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா ஜனங்களுக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு. இந்த நாட்கள் கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டு எல்லா இடங்களிலும் அந்த பெருந்தொற்று மிக வேகமாக பரவி வருகிறபடினாலே நம்முடைய அரசாங்கம் சொல்லியிருக்கிற கட்டளைக்கு உட்பட்டு மாஸ்க், முகமூடி அணிந்து சமூக இடைவெளி விட்டு நீங்கள் நடக்க வேண்டும். வீட்டிலிருந்து வெளியே போக வேண்டாம். அவசியமான தேவைகளுக்கு வெளியே போக வேண்டிய தேவை வந்தால் அதற்கு முடிந்தால் இரட்டை மாஸ்க் அணிந்து இடைவெளி விட்டு போகும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஏனென்றால் இந்த பெருந்தொற்றிலிருந்து சீக்கிரமாக ஒரு விடுதலை வர வேண்டுமானால் அரசாங்கத்தில் சொல்லியிருக்கிற அந்த கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது.